ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க லாஸ்ட் பிரீத் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பத்தினா உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு ஒரு த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பத்தினா படத்தோட ஆரம்பத்திலேயே அவங்க ஆளுகிட்ட நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க என்னடானா இது ஒரு வேலையா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க அனுப்புறதுக்கு. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்படி அவர் என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலுக்கு அடியில பாத்தீங்கன்னா கேஸ் பைப் எல்லாம் பதிச்சிருப்பாங்க, அதெல்லாம் போயிட்டு செக் பண்ற வேலை. அது பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து 300 அடி கீழே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வேலை, ரிஸ்கான வேலையை தான் அவர் பாக்குறாரு. அன்னைக்கு அவரும் அவங்க டீம் மெம்பர்ஸ் 2 பேரும் சேர்ந்து 3 பேரா அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போன இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கடலுக்குள்ள மாட்டிக்கிறாரு. அவங்க கட்டி மேல வர ரோப்பும் பாத்தீங்கன்னா அருந்து போயிடுது. கடல் சீற்றத்தினால அவங்க போன கப்பலும் கொஞ்சம் நகர்ந்து போயிடுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவர் எப்படிதான் காப்பாத்துறாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டை பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு தரமான ஒரு பிரசன்டேஷன்லயும் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோலாம் பாத்தீங்கன்னா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் ரேட்டிங்கும் பாத்தீங்கன்னா அவர் கேரக்டர் அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எலிமெண்ட்ஸ் தான். குறிப்பா சினிமோட்டோகிராஃபிலாம் பாத்தீங்கன்னா தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. கடலுக்கு நடுவுல எப்படி இருக்கும், அங்க ஒருத்தர் மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு தத்ரூபமா ஃபீலிங் வர அளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அல்டிமேட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னாலும் படம் அங்கங்க கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்மள பதப்பதைக்க வைக்கிற மாதிரி, ஏன் பயம் புத்துற மாதிரியே பல சீன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு படமா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இல்ல, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.